way that we can understand. It cleanses the karmas of lifetimes. It awakens our biomemory to the space of Paramashiva, the ultimate consciousness, and creates a deep and lasting transformation in us. தேவலோக கன்னியரும் நாகலோக கன்னியரும் வழிபட்டு பணிந்திட்ட காளிகா
ஓம் 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 ஹ்ரீம் ஓம் 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 கைலாசத்து பரமசக்தி பரமேஸ்வரி பராசக்தி அவதாரங்கள் அவதரித்திட அருணையில் மகமாரி குலதெய்வமாய் மலர்ந்திருக்கும் நான் பரமேஸ்வரி பராசக்தி சமயபுரத்து நிலை கொண்டு ஜகமெல்லாம் ஆண்டருளும் சமயபுரத்து மகாமாரி அருணையில் அபீதகுஜாம்பிகை காசி ராமேச்சுரம் பாண்டி மலையாளத்து 108 சக்தி பீடங்களில் மகாசக்தி பரமேஸ்வரியாய் பராசக்தியாய் மலர்ந்தருளி காஞ்சியில் காமாட்சி அருணையில் அபீதகுஜாம்பிகை மதுரையில் மீனாட்சி காசியில் விசாலாட்சி கைலாசத்து ஞானாட்சி சமயபுரத்து இந்திராட்சி ஒற்றியூர் வடிவுடையாள் கோட்டை காளிகா ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரி அன்னை புன்னை நல்லூர் மகமாயி தஞ்சாவூர் பெரியநாயகி திருச்சானூர் பத்மாவதி திகம்பரி தக்ஷிணேசத்து தக்ஷிணாகாளி நீக்கமர நிறைந்து பூதங்கள் 5ஆகி தத்துவங்கள் 36ஆய் பரமசிவன் அங்கம் ஆளும் அங்காளி ஓங்காளி பரமசக்தி பரமேஸ்வரி பராசக்தி நித்யானந்தன் திருமேனீரங்கி நிஜாவதாரமாய் மலர்ந்து உலகுக்கெல்லாம் அருளாசியும் அருள்வாக்கும் நல்லதும் தந்து நல்வாக்குஞ் சொல்லி மங்களம் செய்திட்ட மங்களம் செய்திட மங்களம் செய்திட்டு மங்களம் செய்திட மங்களமே ஆக்கிட கண்மலர்ந்தேன் ஆயிரங்கனுடையாளிந்திராட்சி ஆனந்த திருமுகம் மலர்ந்தேன் அம்பிகை இங்கெழுந்தருளி அத்துணை பேருக்கும் அத்துணை நலமும் ஆனந்தமும் தந்தேன் வாழ்வீர்கள் வளத்தோடு நாமே நித்யானந்தன் திருமேனி தாங்கி பச்சை பட்டினி விரதம் இருந்து பக்தர்கள் உங்கள் எல்லோருக்கும் எல்லா நன்மையும் தந்து தோஷமெல்லாம் நீக்கி சந்தோஷம் ஒன்றே தந்து
நந்தாத ஆனந்தத்து நிலைத்திருக்கச் செய்து உங்கள் நெஞ்சலாம் நிறைந்து உயிரெல்லாம் உயிர்ப்பித்து வாழ்வெல்லாம் வளமாக்கி அஷ்டலக்ஷ்மியும் ஐஸ்வர்யங்கள் 16 பேறுகள் பெருமையெல்லாம் ஆயகலைகள் 64 எல்லா நன்மையும் எல்லோர்க்கும் அளித்திடவே வந்தேன். கொடுஞ்சீனத்து கொரோனா ஒழியட்டும். என் மக்களெல்லாம் உடல் நலமும் மனநலமும் உயிர் நலமும் அடையட்டும். குற்றவம் செய்ய வேண்டிய கோமகன்கள் சிலர் கொடுந்தொற்று கொரோனாவை உபயோகப்படுத்தி அவம் செய்கின்றார். அந்த அவமெல்லாம் ஒழியட்டும். என் பக்தர்க்கும் மக்கட்கும் எல்லா நன்மையும் நிகழட்டும். மங்களமாய் வெற்றியாய் பச்சை பட்டினி விரதமிருந்து பரமசிவன் பத்தினி நான் நல்லதை செய்திட நன்மையைத் தந்திட நித்யானந்தன் திருமேனி தாங்கி நிஜாவதாரம் கொண்டேன். மன்யன போற்றும் ஆதிசக்தி காளிகாம்பா. சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் உலகெங்கும் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உலகெங்கும் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் 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 ஓம். நித்தியமும் ஆனந்தமாய் நித்யானந்தன் சரீரத்தில் நிலை கொண்டு கைலாசத்து பரமசக்தி
பரமேஸ்வரி மகேஸ்வரி பராசக்தி எல்லோருக்கும் அருளாசியும் அருள்வாக்கும் நல்வாக்கும் தந்திடவே சத்திய சங்கல்பங்கொண்டேன். மம சங்கல்பம் சிவ சங்கல்பமஸ்து. மம சங்கல்பம் பரமசிவ சங்கல்பமஸ்து. மம சங்கல்பம் பரமசிவ சங்கல்பமஸ்து. ஓம் 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 ஓம். ஓம் 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 ஓம். ஆம். கம் 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 கம். ஈம் சம் ஜம் ஜம் ஜம். ஈம் ஓம் 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 ஓம். இலவச் சித்திரை முதல் நாளில் மீண்டும் நித்யானந்தன் சரீரந்தாங்கி நிஜாவதாரம் கொண்டு உங்கள் வினாக்களுக்கு விடையளித்து வரங்களுக்கு சத்திய வாக்களித்து பிரார்த்தனைக்கெல்லாம் வரமளித்து காமாதேனு கற்பவிருட்சமாய் கேட்கும் வரமெலாந்தந்து கேளாத நிலையுந்தந்து நன்மையெல்லாம் தந்து மீண்டும் மலருகின்றேன். மக்காள் ஆனந்தமாயிருங்கள், ஆனந்த வாழ்வில் இருங்கள். பரமசக்தி பரமேஸ்வரி பராசக்தி நான் வெளிப்பட்டு நித்யானந்தன் சரீரத்தில் நிலை கொண்டு மகாமாயி லட்சம் மொழியும் பேசுவேன், நீங்கள் இருந்த விடத்திருந்தே என் கைத்தாங்கும் வேப்பிலையின் மனத்தை வர வைப்பேன். உங்கள் உள்நாக்கில் வேப்பிலையின் ருசியை அளிப்பேன். உடலுக்குள் இருக்கும் நோயெல்லாம் தீர்ப்பேன்.
உள்ளங்கையில் திருநீறு கொடுப்பேன், உச்சந்தலையில் குங்குமம் அளிப்பேன், மங்களத்துவம் கொடுப்பேன், தீர்க்க சுமங்கலியாய் வைத்திருப்பேன். புற்றுமண்ணை கொட்டி புற்று நோயெல்லாம் தீர்ப்பேன், மந்திர ஒலியாலே உங்கள் உயிருக்கெல்லாம் மங்களந்தருவேன். ஊரெல்லாம் கோயில் கொண்டு உங்கள் உள்ளமெல்லாம் நிலை கொண்டு உங்கள் வீடெல்லாம் ஆலயங்கண்டு உங்கள் உயிரெல்லாம் உயிர்த்திருக்க எல்லா நலமும் செய்வேன். ஓம் 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 ஓம். ஈசனுடன் நாட செய்த தோல்வி கண்ட காரணத்தால் எல்லை தாண்டி சென்றவளே தில்லையம்மா. குங்குமத்தில் கோட்டை கட்டி வெள்ளை நிற பட்டுடுத்தி உள்ளங்களை ஆள்பவளே தில்லையம்மா. காளிதாசன் பாட வைத்து காளினி பேட்டிருந்து லீலை பல செய்தவளே தில்லையம்மா. நல்லெண்ணம் கொண்டவளே நல்லெண்ணெய்
கண்மூடி அக்கணமே உருமாறி வந்தாயே பச்சையம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அண்ணனுக்கு முறை கேட்ட அக்னிவீரன் என்பவனை பிரம்பேசி அழித்தாயே பச்சையம்மா. உக்ரவீரன் அக்னிவீரன் செய்திட்ட பிழை
வைகை கரையோரம் ஐயம் புகழ் பாட ஊர் காக்கும் கௌமாரியே, வாய்க்கண்ணம் மலகிட்டு வருவோரின் குறை போக்கும் வீரபாண்டி கௌமாரியே, வைகை கரையோரம் ஐயம் புகழ் பாட ஊர் காக்கும் கௌமாரியே, வாய்க்கண்ணம் மலகிட்டு வருவோரின் குறை போக்கும் வீரபாண்டி கௌமாரியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மாமன்னன் ராஜசிங்கன் கண் பார்வை மீட்டு தந்த மாதரசி மகமாயி கௌமாரியே, ஈசனையை எண்ணி தினம் ஆற்றங்கரை தவமிருந்த அத்தாளே அருள் வேண்டும் கௌமாரியே, சித்திரையின் 30 நாள் உற்சவமே காணுகின்ற சித்திரமே ரத்தினமே கௌமாரியே, முத்தெடுத்து நோவெடுத்து அற்புதமாய் காட்சி தரும் கற்பகமே கண்பாரு கௌமாரியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உலகெங்கும் உன் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உலகெங்கும் உன் சக்தி ஓம் சக்தி ஓம். மூன்று தமிழ் படைத்து சான்றோர் பலர் வளர்த்து அரசாளும் மீனாட்சியே, ஆண்டி மகள் என்று ஆண்டி சிவம் அழைத்து மகிழ்வாகும் மீனாட்சியே, மூன்று தமிழ் படைத்து சான்றோர் பலர் வளர்த்து அரசாளும் மீனாட்சியே, ஆண்டி மகள் என்று ஆண்டி சிவம் அழைத்து மகிழ்வாகும் மீனாட்சியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எங்கெங்கும் உன் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எங்கெங்கும் உன் சக்தி ஓம் சக்தி ஓம். நான் மாடக் கூடல் என்று பார்ப்போற்றி பதினேற்றும் பலபாழும் மலைமகளே மீனாட்சியே, கால்மாறி சிவமாட கண் கொண்டு பார்க்கின்ற பெரும்பேறு பெற்றவளே மீனாட்சியே, கைலாய பர்வதத்தை கண்ணெதிரே பார்த்தது போல் மாமதுரை தலம் கண்டோம் மீனாட்சியே, ஆடல் விளையாடல் 64 அரங்கேற்ற கண்டவளே மீனாட்சியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே, மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே, கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி, அருட்கருவான இமயமலை செல்வி, கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி, அருட்கருவான இமயமலை செல்வி, மூவிலை வேல் கை கொண்ட காளி, பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி, மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே.
உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு பாசமுள்ள மாறி பாளையத்துக்காரி பாராளும் தேவி பவானி தாயே. வேப்பஞ்சேலக்காரி வேதாந்த மாறி வீராப்புக்காரி பவானி தாயே. நெருப்பா இருப்பா நினைச்சா குளிர்ந்திடுவா. பொறுப்பா இருப்பா கொடுப்பா வரவரமா ஓம் 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 ஓம். வேப்பஞ்சேலக்காரி வேதாந்த மாறி வீராப்புக்காரி பவானி தாயே. பாம்பா இருப்பா பாளையத்துக்காரி பார்த்தா சிரிப்பா பாலுக்கவ ஏங்கி. கோலம் படைச்சா கோவம் பொறுப்பா கோடல் மாடல் கூத்தாடுவா. ஆரடியாச்சு ஓரடியாக ஓரடி பொங்கல் வச்சிட கேட்பா. அடியவர் நினைத்திடும் வரம் கொடுப்பா. அடி தொழும் அனைவர்க்கும் நலம் கொடுப்பா. பாசமுள்ள மாறி பாளையத்துக்காரி பாராளும் தேவி பவானி தாயே. வேப்பஞ்சேலக்காரி வேதாந்த மாறி வீராப்புக்காரி பவானி தாயே. சுயம்பாயிருப்பா பாளையத்துக்காரி சங்கு சக்கரம் சூலக்கரம் தாங்கி. ஆடி பொறந்தா ஆடி கழிப்பா ஆடும் கரகம் சேர்ந்தாடுவா. கண்ணனி தங்கை தென்னவர் மங்கை கண்ணொளி தந்த கண்ணின காப்பா. அடித்தண்டம் நடப்பவர் குடி நிலைப்பா. அனல் குண்டம் மிதிப்பவர் குலம் தழைப்பா. பாசமுள்ள மாறி பாளையத்துக்காரி பாராளும் தேவி பவானி தாயே. வேப்பஞ்சேலக்காரி வேதாந்த மாறி வீராப்புக்காரி பவானி தாயே. நெருப்பா இருப்பா நினைச்சா குளிர்ந்திடுவா. பொறுப்பா இருப்பா கொடுப்பா வரவரமா. பாசமுள்ள மாறி பாளையத்துக்காரி பாராளும் தேவி பவானி தாயே. வேப்பஞ்சேலக்காரி வேதாந்த மாறி வீராப்புக்காரி பவானி தாயே. உலகமெல்லாம் படைச்சவளே அடுக்கடுக்கா பேர் படைச்சு அகிலமெல்லாம் நிறைஞ்சவளே அத்தா. Start with the Sadguru Vandanam. Nityansham ekam nityam vimalamachalam sarvadi sakshi bhutam bhavaditam trigunarahitam Sadgurum tam namami. Let's go through the disclaimers. Security measures. No photography, video, audio recording. Important cautions.
Please be aware of the important cautions. What is power manifestation? Let's hear from Bhagavan himself explaining what is power manifestation. All the 25 states of consciousness, when they happen in you, due to your chemicals and hormones ups and downs, it is powerlessness. When it happens in you, out of your free will and consciousness, it is powerfulness. That's all. When you fall into sleep, it is powerlessness. When you enter into sleep, it is powerfulness. When you fall into dream, it is powerlessness. When you decide to dream, it is powerfulness. So I have added the ultimate powerfulness, Turyatita, in your whole being and doing, manifest all the powers. Understand, power manifestation is nothing but cognitive shift. It is not work. It is cognitive shift. Understand? It is just cognitive shift. It's not work. Work is a 4-letter word. Power manifestation is cognitive shift. Playing with life. Playing with being alive. Static matter, dynamic activity, strategic existence. All these three has no boundary. You are one with it. You are alive in everything. Everything listens to you. Everything decides as you want. Power manifestation is cognitive shift, raising your frequency, not work. Disciples. Science of power manifestation is authentic, time-tested, foolproof, scientific, and completely it has manifested with all the powers of Paramashiva. Bhagavan beautifully explained what is power manifestation. Now let's hear the evidences. Let's understand the evidences from all these. The Shastra Pramana, evidences from the scriptures, the eternal unchangeable truth revealed in the source scriptures, which are the Vedas and Agamas. From that, we understand how the power manifestation happens. The Apta Brahmana, experience and results of all the Rishis, Munis, Ganas, Nainamas, Alvars, Siddhas, who are the authority of Hinduism, who have manifested all the powers of Paramashiva, which is authentic, time-tested, scientific and foolproof. Atma Pramana, account of His Divine Holiness, Bhagavan Nithyananda Paramashivam, this millennium's avatar's personal experience of each power manifestation. Bhagavan himself has played the Leela as humans for us to understand how to get over our incompletion and manifest as powers, manifest as superconsciousness. Shakshi Pramana. Shakshi Pramana, like all of us, experience of the devotees, disciple and followers all around the world initiated by Bhagavan into the science of power manifestation. Pratyaksha Pramana, evidences from science, scientific study made on the effect of measuring the effect of being in the enlightened state, the thoughtless space. Such a beautiful oneness space is Shakti. And simply it manifests when you surrender your identities and only in the space of oneness with Paramashiva. Again and again, Bhagavan gives us all these power manifestation to manifest that Shakti in each one of us, because we are the Shakti. We are the superconsciousness. I am Paramashiva. I am Parashakti manifesting as my reality. Now let's go to the Shastra Pramana. Shastra Pramana are from the Veda Agamas, beautifully revealed in the source scriptures. This is from Shiva Sutra, Sutra 1.13. Spiritual references from for the power of will, manifesting the power of will. Ichcha Shakti Rumari Kumari. Bhagavan Paramashiva says very clearly, he says his will is the energy of Shiva and it is called Uma, the independent power of Paramashiva, and it is called Kumari,
the cosmic energy that plays. So beautifully he explains that nothing is super determinant or free will. It is beyond that. The choicelessness is to understand that we exist as Parashakti and Paramashiva, manifesting in each of us all the superconscious space. All the Munis, Ganas, all of them experienced these beautiful space. Now, such a beautiful story of the beautiful happening of the Gurukulams those days. There was one of the Gurukul kid who went, Swetaketu. He went to the Gurukul and learned for 12 years. For 12 years, he studied all the scriptures. He said, I want to be the best student of Hinduism, and he went and learned everything that is there in the Sanatana Hindu Dharma. And he became a great scholar. And he was so proud, he went to his father and said, I learned everything, 12 years. My teacher taught me every Upanishad, everything, and I know everything. And the father was so upset. Unlike the father nowadays who would have praised him and said, oh, you're a gold medal student and you have passed and you have got the great convocation and you are the best. No, he was so upset. He said, why didn't you even surrender your identity? What did you learn then for 12 years? You learned nothing. And father sends him back, and he was so shocked to understand that he learned nothing. And then he goes back to the Guru and says, my father says I don't know anything and I have learned nothing. And the Guru says, now you are ready, my child, and I will make you understand what is the truth. So truth is something, what you learn from outer world is something else. The very truth that you are Paramashiva is the ultimate. You can download anything, not just the scriptures, anything that is there in any of the lokas, we can download and manifest as reality. And here, the Swetaketu is asked to go with 400 cows, Bhagavan says. And he was given a technique that it is not him, it is not him. He has to go through everything. He has to see, oh, this is not me, because he learned too much. He has to now unload everything. Bhagavan says, example, he says, if you're wearing a t-shirt or a clothes, right? From that, if I have to pull out every single strand of the whole thread from that, how much of work needs to be done? That much needs to be done to pull us out of our bound cognitions where we think that this is my identity. And when he says, Neti, 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 this is not me, this is not me. When everything he looks at it, he says, no, I am not functioning, Paramashiva is functioning. I am not functioning, I am not milking the cow, Paramashiva is milking the cow. I am not grazing the cow, Paramashiva is grazing the cow. I am not cleaning the cow, Paramashiva is cleaning the cow. When he did everything as Paramashiva continuously for 12 years, and then he forgot there is anything other than Paramashiva exists. And simply he was told by a cow, hey, we have become 1,000 and we have to go back to your Guru. And then he looked at the cow and said, just followed the instruction of the cow, went back to the Guru, and the Guru initiates him to the superconscious space. Understand this story, how many things we understand. Is it so hard we have to spend our lifetime? No, because Bhagavan himself is manifesting as reality. In Kali Yuga, he is simple. He comes and initiates us and removes the screen of our unconscious. All we need to do is be in the oneness with Paramashiva, unclutch from everything that we know as our identity. And simply we will experience Paramashiva place because we'll be in complete completion with everything, understanding nothing touches us. We are pure space of consciousness. And if you keep it pure, Bhagavan simply lances us. The Shiva Sankalpa is Mama Sankalpa. His will becomes our will. Is it predetermined or free will? It is beyond that. If his will becomes my will, it's like I have a $1 trillion dad. Is it free will or predetermined? I can spend anything I want on anything I want. So it is the beautiful space of oneness. That is the $1 trillion.
which manifest as powers. Let's go to the Apta Pramana. Apta Pramanas are the Rishis, Munis, Ganas, Nainamas, Alvars, all of them have experienced all the powers of Paramashiva. They were also human like all of us, just doing something very important to their life. It's their context. That I am Paramashiva, I'll only serve Paramashiva, I'm here only for Paramashiva. That beautiful context raised them to the highest reality. You can see from Sai Chatrita, chapter 2, Baba's controlling over the elements. Bhagavan has done this many a times. When there was a huge storm and the villagers were really shaken by the storm, simply they went to Baba and asked, could you please stop the storm? It is so furious. And Baba so beautifully said, stop your fury and be calm. And simply in few minutes, the rain subsided, the winds ceased to blow, and the whole storm calmed down to stop. And the moon rose in the sky, and the people then went back to their home with well pleased. So beautiful. How many times Bhagavan has always played with the nature, bringing the clouds when it was too sunny, or bringing the rain, or moving the clouds out, moving the rain out. He always says, the nature listen to me more than the Adinavasi. We are unconscious. Always we are in trouble and making the trouble. That he says, we are driving a car without a steering and a brake. If you leave your son to drive a car, your child to drive a car without a brake and your steering, what would happen? That's exactly our life. We are driving our life without knowing who we are and simply crashing and then realizing who we are. We need blessings, we need healing, we need wealth, we need job, we need relation. We need everything except we forget who we are. Even that is given, we can't keep it because we are driving a car completely chaotic. And in spite of us driving, Bhagavan manifests our reality. That is the compassionate space, uncompromisable compassion space of Bhagavan. Whatever we do, he is ready to hold us in the highest reality. The mother is always like that. Whatever mess up we do, we can trust that mother will simply make us do what we need to do at the best. That's exactly how Bhagavan is manifesting through all of us. Bhagavan very beautifully speaks, narrates here. In the Atma Pramana, state leads to another 25 states. That's different. But these 5 are the basic unit states of consciousness. Your concept of life, death, sex, wealth, purpose of life, goal of life, methodology of life, everything changes based on the state you start celebrating your existence. If you celebrate the dream state of you as the best way of existence, then more and more you will get addicted to pornography, drugs, this delusion-inducing lifestyle. You will get more and more addicted to delusion-inducing products, goods, services, pornography and drugs. Don't think it's a coincidence that both of them are always together. It's not coincidence. Both of them are dream-inducing. Both of them induce the same kind of taste and state in you. That's why the drugs and porn are very closely associated. The state you enjoy decides. The state you enjoy decides. The products, the lifestyle, the purpose, the goal, all this you are going to entertain, engage in your life. Person who enjoys his dream state or deep sleep state
can never tolerate neem juice or castor oil. If you start enjoying neem juice and castor oil every day, your body will never let you waste your life in dream state or deep sleep state. You will have deep sleep, the number of hours you need to keep yourself healthy. Maybe maximum 2 or 3 hours only deep sleep you need. Another 2-3 hours dream state you need to keep yourself healthy. Cope up with the reality and all 5 states of consciousness. If you take regularly these few herbs, Adimaduram, malic acid, castor oil, neem juice, you don't even need 3-4 hours of dream state. I tell you. Especially this Adimaduram, malic acid and all rebuilds your muscles so powerfully. Your nervous system will be so alive. You will never need hours of dream state to keep yourself fit, healthy, awake. I insist at least all my disciples to add these few items in your food directly or indirectly. Even if you can't take neem juice, you are feeling, take neem tablets. The neem tablets are available. Very organic neem tablets are available all over the world. Take 2 tablets. That is okay. That is enough. You will see that the quality of your consciousness starts raising. Understand, the food is directly responsible for the quality of your consciousness. I'm working in a large scale, organizing all the ancient scriptures my gurus taught me on this alchemy science. I'm already planning. Hindus have a great thing to contribute to the humanity. The alchemy science of states of consciousness is unique to Hindus and Hindu tradition. Just by the herbs, the higher states of consciousness is induced in you. Not like drugs, no. Through the pure meditation and herbs, the highest states of consciousness is induced, and whatever you see in that state of consciousness will be directly manifesting in you as powers. So beautiful. Bhagavan narrated how the power manifestation happens when you detox your body. And so important to detox our body, because the chemicals that are in the body continuously create so much of traumas later on in our body. The parasites and microbes are occupying in our body trillions of cells. If we say the body is 100%, 46% only we are human. Rest for 54% is only the parasite and microbes, the scientific community says. So the parasites which are running our body, if it is probiotic, it is going to be very beautiful and manifesting what I want. Otherwise, we are going to have so much of trauma. What would trigger what, we don't know. And with all the mutation, it does all kinds of things. That's why Bhagavan gives us the best techniques to take the Adimadram, the castor oil, neem juice, and also the malic acid, which is actually in the apple cider vinegar. The apple, which is made as the malic acid, which is so good for the body to cleanse the body and detox the body. Now we can see the Shakshi Pramana. These are very beautiful devotees who have manifested the powers. Dheera and Maria played with the power of decreasing the size of the body part. Dheera right foot decreased by half an inch, and Maria's left foot at first increased and then decreased 3/8 of an inch. Maria was also having a lots of big toe pain
from the cut while hiking, but at the end of the exercise, the pain had completely gone away. Thank you, Swamiji. Yesterday, we also played with the changing the taste of the salty, bitter, or of sweet to sweet. Water to salty, bitter or sweet. Dira's water became bitter and then sweet. Maria's water was sweet both times in the birth cycle. So we're going to have 2 cycles. We are going to change the taste of the water. Paramashiva will manifest through us to change the way we want to. You can keep haritaki, you can keep lemon juice, you can keep neem, or any of the strong taste into another strong like salt, or you can keep plain water also and make it sweet. So you can get the whole thing set up in front of you and label it. Say you take a water and label it, I want it to become bitter, and take haritaki and make it sweet. So you can take some sugar and make it salty. You can change all the taste the way you want it to change, and simply it will manifest as reality. All these again and again, Bhagavan beautifully initiates us in the powerful cognition and power manifestation in Kailash Courtyard. He says, whoever comes to my Kailash Courtyard, I will manifest through them myself. So all of you are initiated into the powers. So you don't have to have any doubt. Will this help me? Will this manifest for me? Am I initiated? I don't know. Any of your doubt, please drop it, because he is conducting himself all these power manifestation session immediately after the darshan for you to manifest the same space and manifest as powers. So drop all that cognition. Let's go to the guidelines, set up the whole space and system so that we can manifest the powers. So set your cameras to start recording the whole thing. And if you have the Jnananjan in your Kantamala locket, apply it on a third eye and your temples. If you don't have, that doesn't matter. And completely have the cup marked very clearly and a picture taken or a video taken. Beautifully, you will see the do not add anything from external. We are not experimenting. We are not doing anything.